20 நிமிஷம் அந்த தண்ணியில் மட்டும் ஊற வைங்க. எப்படியாப்பட்ட மோசமான நிலையில் பால் பாத்திரம் கருகி இருந்தாலும் நிமிஷத்தில் அப்படியே பலன்னு ஜொலிக்குங்க. அது என்ன அப்படின்னு வீடியோவில் வந்து பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நளினி குக்கிங் அண்ட் டிப்ஸில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு மோசமான நிலையில் கருகி போன பால் பாத்திரமும் நிமிஷத்தில் நம்ம வந்து விலைக்கு சுத்தம் பண்ணி எடுத்துடலாம். அது மட்டும் இல்லாமல் சின்ன டிப்ஸும் நிறைய சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். இப்போது நம்ம வந்து பால் பாத்திரம் தான் நம்ம எடுத்துருக்கோம். எங்கள் வீட்டில் வந்து பால் பாத்திரம் இந்தளவு வந்து கருகி போயிடுச்சு. இந்த பால் பாத்திரம் வந்து நான் பால் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணுவேன். மற்றபடி வந்து நிறைய விஷயத்துக்கு இந்த பாத்திரம் வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிச்சனில். அதனால வந்து நான் தூக்கி போகிறதுக்கு எனக்கு மனசே வரல. இந்த ஸ்டேஜில் இருக்கிறதுனால ஒருவேளை நம்ம தூக்கி போட்டுருவோமா அப்படின்னு கூட நான் வந்து யோசித்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனாலுமே எனக்கு வந்து தூக்கி போகிறதுக்கு மனசு வரல. ஏன்னா வந்து அந்த அளவு வந்து கருகி பிடிச்சி போயிருந்த பாத்திரத்தை நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு இடுப்பொலி வந்து நமக்கு கைவலி தான் வரும். அதனால் வந்து இந்த பாத்திரத்தை தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு நினச்சேன். சரி, ஓகே, நம்ம வந்து இதை க்ளீன் பண்ணி எடுத்த ஒரு வீடியோவை நம்ம வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்காக அந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் தான் இருக்குது. பார்க்குறதுக்கு நான் எவ்வளோ ஒரு பயங்கரமாக இருக்குது பாருங்கள். இதை போய் க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ நம்ம வந்து இதை சூப்பராக வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு அகலமான குக்கர் தான் நான் எடுத்திருக்கேன். நம்ம வந்து பால் பாத்திரம் வந்து கருகி போயிருந்துச்சு இல்லையா, அந்த பாத்திரம் வந்து மூழ்கிற அளவு நமக்கு வந்து தண்ணி சேர்க்கணும். அந்தளவு வந்து நமக்கு வந்து பாத்திரம் வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கணும். அதனால் இந்த மாதிரி வந்து நான் குக்கர் தான் எடுத்திருக்கேன். குக்கர் வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக வந்து நமக்கு க்ளீன் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃபஸ்ட்டு வந்து குக்கரில் தண்ணி வச்சுருவோம். இது நல்லா ஹீட் ஆகட்டும். அதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பால் பாத்திரத்தை எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம ஒரு சில பொருள்லாம் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து தண்ணி மூழ்கிற அளவுக்கு வந்து அதை வச்சு ஒரு ஆஃப் டே வந்து அப்படியே வச்சுட்டேன். ஏன்னா அப்போ தான் வந்து அதில் இருக்கிற அந்த கருகி போன பால் ஃபுல்லாகவே ஊறி வெளியில் வரும். அதனால் நான் ஒரு ஆஃப் டே அப்படியே தண்ணியை ஊற்றி ஊற வச்சதுக்கப்புறமா இப்போ இந்த பொருள்லாம் நான் சேர்த்துருக்கேன். இது கூட என்னென்ன பொருள் சேர்க்கணும்னு பாருங்கள். ஒரு 2 லெமனை வந்து குட்டி பீஸாக வந்து நல்லா முழுசாகவே நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதில் தோலெல்லாம் சேர்க்கல, அப்படியே முழு லெமனை வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட வந்து பேக்கிங் சோடா வந்து ஒரு 4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இது கூட வந்து நம்ம துணியெல்லாம் துவைக்கும் இல்லையா, சர்ஃப் எக்ஸல் அது சேர்த்துருக்கோம். உங்ககிட்ட எந்த பிராண்டு, ரின்னு, சர்ஃப் எக்ஸல் இந்த மாதிரி எது இருந்தாலுமே நீங்கள் வந்து எக்ஸோ இந்த மாதிரி வந்து எது இருந்தாலுமே நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா கொதிக்கிற தண்ணியை நல்லா ஊற்றி வச்சிடலாம். ஊற்றி வச்சதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வந்து குக்கரில் வந்து தண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது அப்புறமா அது உள்ள இதை வச்சிடலாம். நம்ம வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி வைக்கணும். எப்படின்னா வந்து நம்ம கருகி இருந்துச்சு இல்லையா அந்த பால்லாம், அந்த அளவு வந்து நம்ம கரெக்டாக வந்து தண்ணி வைக்கணும். அது கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஊறி நம்ம க்ளீன் ஆகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த குக்கர் உள்ளே இருக்கிற தண்ணிலையும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வினிகர், பேக்கிங் சோடா இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் சர்ஃப் எக்ஸலும் அது கூட வந்து சேர்த்துருக்கோம். ஏன்னா அடியில் பாட்டம் எல்லாமே நல்லா கருகி போயிருந்துச்சு இல்லையா, அதனால் அதுவும் வந்து நல்லா ஊறி நமக்கு வந்து க்ளீன் ஆகிறதுக்காக நம்ம அந்த தண்ணியிலையும் வந்து எல்லா பொருளும் கொஞ்சம் சேர்த்துருக்கோம். இப்போது ஃபுல்லாக வந்து அடுப்பை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் நம்ம ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம். தண்ணி வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து லோ ஃப்ளேமாக வந்து கம்மி பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா வந்து பெல்ட் போட்டு வந்து குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. நம்ம விசில் இதில் வந்து போடக்கூடாது. பாருங்கள், இப்போ நல்லா வந்து தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் மட்டும் நம்ம அப்படியே வந்து விட்டுடலாம். நல்லா வந்து வெளியில் வந்து நல்லா அந்த ஹோல் வழியாக ஆவி போகும். 20 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நல்லா தலன்னு வந்து நல்லா தண்ணி கொதிக்குது பாருங்கள். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இது அப்படியே வந்து இன்னொரு 10 நிமிஷம் அப்படியே நம்ம வந்து விட்டுடலாம். அப்படியே அந்த ஹீட்லேயே கொஞ்சம் நல்லா வந்து ஊறட்டும். ஊறி வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து விளக்கி க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ ஓரளவு வந்து நமக்கு வந்து ஒரு 10 நிமிஷமே ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் தண்ணியை வந்து அப்படியே வடிகட்டிட்டு நம்ம வாஷ் பேஷனில் வச்சு அப்படியே வடிகட்டிடலாம். பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருக்குது. கொஞ்சம் தண்ணி வந்து கொஞ்சம் கருப்பு கலராக மாறி இருக்கு இல்லையா, கொஞ்சம் நல்லா ஊறி போயிருக்கும். நம்ம சின்ன ஸ்பூன் வச்சு சுரண்டணும் அப்படின்னா வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும் நம்ம கையெல்லாம். அதனால் கொஞ்சம் பெரிய கரண்டியாக வச்சு இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு கிடுக்கி வச்சு நல்லா பிடிச்சிக்கலாம். ஏன்னா வந்து பாத்திரம் வந்து நல்லா ஹீட்டாக இருக்குது. இந்த மாதிரி நல்லா நம்ம சுரண்டி எடுத்தோம் அப்படின்னா அதில் இருக்கிற அந்த பால் ஃபுல்லாகவே கருகுனது எல்லாமே ஈஸியாக நமக்கு கலண்டு வந்துடும். கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான், இருந்தாலுமே நம்ம அந்த ப்ராசஸ்லாம் கொஞ்சம் செய்யும் போது கொஞ்சம் ஈஸியாகவே நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து டேரெக்டாக வந்து நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படின்னா வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்கும். கைவலிக்க தேய்ச்சி எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் கால் கடுக்க இடுப்பு வலி வர நம்ம வந்து நின்று வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா. அதனால் இந்த மாதிரி வந்து ஒரு ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா ஈஸியாக நம்ம வந்து ரிமூவ் ஆகிடும். ஒரு டைமுக்கு நான் 2 டைமே வந்து அந்த தண்ணி கருப்பு தண்ணியெல்லாம் ஊற்றினதுக்கு அப்புறமா நல்லா தேய்ச்சி சுரண்டி எடுத்தோம் அப்படின்னா ஒரு 3 டைம் நம்ம சுரண்டி எடுத்தாவே அதில் இருக்கிற அந்த பால் கருகுனது ஃபுல்லாகவே வந்து நமக்கு வந்துடும். அதுக்கப்புறமா நமக்கு தேவையான ஏதாவது ஒரு ஜெல்லு அப்படின்னா சஃபினா ஏதாவது ஒரு சில்வர் ஸ்க்ரப்பர் இருந்தால் இன்னுமே நல்லாயிருக்கும். என்கிட்ட சில்வர் ஸ்க்ரப்பர் இல்லை, நார்மல் ஸ்க்ரப்பர் இந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் இதை வச்சு நல்லா வந்து நம்ம நல்லா அழுத்தி தேய்க்கணும். அழுத்தி தேய்க்கும் போது வந்து நல்லா சுத்தமாக ஆகிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம தேய்க்கவே முடியாது அப்படின்ற ஒரு கண்டிஷனில் இருந்துச்சு. நான் லைவாகவே உங்ககிட்ட வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். எங்கேயுமே நான் ஸ்கிப் பண்ணவே இல்லை. எந்த அளவு சூப்பராக வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் பாருங்கள். உங்கள் வீட்லேயும் இந்த ஸ்டேஜில் வந்து பால் பாத்திரம் கருகி போய் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா தேய்ச்சி நான் உள் சைடு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதுக்கு நான் கழுவிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்தளவு சூப்பராக நம்ம உள் சைடு க்ளீன் பண்ணியாச்சு. ஆனால் வெளி சைடு பாருங்கள் எந்தளவு இருக்குது, பார்க்குறதுக்கே வந்து பயமாக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? இதை எப்படா க்ளீன் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நினச்சேன். ஆனால் வந்து இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக நான் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்தாவே தெரியும், நல்லா அந்த தண்ணியில் நல்லா ஊறி போய் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. இந்த பாத்திரத்தை நான் அப்படியே வந்து ஒரு வாரமாகவே நான் அப்படியே வச்சுட்டேன். ஏன்னா வந்து இதை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து வேறு பாத்திரம் வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரியே நான் முடிவுக்கு வந்துட்டேன். சரி, க்ளீன் பண்ணி உங்கள்கிட்ட ஒரு வீடியோவாக எடுக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து ஒரு வீடியோ எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்து நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ நம்ம வெளி சைடும் நல்லா தேய்ச்சி எடுத்தாச்சு பாருங்கள். ஏதாவது ஒரு சஃபினா போட்டு தேய்ச்சிங்க அப்படின்னாவே நல்லா சூப்பராக க்ளீன் ஆகிடும். நம்ம உள் சைடும் வந்து க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இருந்தாலுமே லைட்டாக ஒரு மாதிரி கருப்பாக இருக்க மாதிரி ஓகே, ஓரளவு இதுவே வந்து நல்லாவே திருப்தியாக இருக்குது. ஏன்னா நம்ம அடிக்கடி வந்து நம்ம விளக்கி கழுவும் போது அந்த கருப்பும் பார்த்திங்கன்னா நம்ம பளிச்சுன்னு ஆகிடும். பாருங்கள், சூப்பராக வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃபஸ்ட்டு வந்து பால் பாத்திரம் பார்த்ததுக்கும் இப்போ பார்க்கறதுக்குமே நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள். இந்த கோடு வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து வச்சுருந்தது, அது அப்படியே மறையவே இல்லாமல் அடிக்கடி நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா அதுவுமே நல்லா சூப்பராக க்ளீன் ஆகிடும். சூப்பராக வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்து நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்தது வந்து நம்ம வந்து அந்த தண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது இந்த மாதிரி நம்ம சிங்கில் வந்து ஊற்றி விட்டுடலாம். இந்த மாதிரி ஊற்றும் போது அதில் பேக்கிங் சோடா, லெமன் இதெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, ஏதாவது அடைப்பு இருந்துச்சு அப்படின்னாலும் சூப்பராக வந்து நமக்கு சிங்க் வந்து க்ளீன் ஆகிடும். கண்டிப்பாக அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் வந்து ஓரளவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.